வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. ஏன்னா பல பேர் வந்து பார்த்தா ஸ்கூல்ல வேலைவாய்ப்பு மறக்காம அப்டேட் பண்ண எப்படி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ அப்டேட் பண்ண போறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கிடையாது. மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க 5th பாஸோ ஃபெயிலோ 8th பாஸ் ஃபெயில் 10th பாஸ் ஃபெயில் இருக்கவங்க அனைவரும் தாராளமா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3110க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி முழுமையான திறமை கிளியரா பார்க்க போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன் எல்லாமே இருக்கு, பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உறவினர் மட்டும் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அரசாங்க வந்து படிச்சுக்கிறீங்களா? அன்அகாடமி வந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்டா வந்து பாருங்க பல்வேறு டாபிக் வைஸா பாருங்க எல்லாமே டீச் பண்றாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், ஆன்லைன் குவிஸ் மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க லேட்டஸ்டா கூட வந்து பாருங்க பிசிக்கான 50 நாள் விரைவு வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம TNPSC, SSC மற்றும் RRBக்கான வகுப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினம் வந்து பாருங்க ஃப்ரீயா டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணா ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கெட்செப்ஷன் டேபை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் மந்த் வைஸா தான் பேமெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன்ல தெரிய கோட யூஸ் பண்ணும்போது 10% ஆஃபர் எல்லாமே கண்டிப்பா கிடைக்க போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம EMI ஆப்ஷன் எல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுடைய பள்ளிகளில் இருக்கும் சத்துணவு மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட அனைத்து மட்டும் தராம அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது, எந்த மாதிரி ஃபீஸ் கிடையாது தெளிவாக கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாம டைரக்டா இன்டர்வியூ வச்சு எடுக்க போறாங்க. உங்களுக்கு டோட்டல் நம்பர் வேகன்சி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3112 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி பத்தி கிளீனா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சமையலுக்கு பார்த்தா 465 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு 80 வேகன்சியும், சமையல் உதவியாளருக்கு வந்து 1827 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அமைப்பாளருக்கு வந்து ஒரு 840 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க தாராளமா 4 போஸ்டிங் அப்ளை பண்ண தாராளமா 4 போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே தனித்தனியா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில ஜாப் வந்து 5th இருந்து 10th வரைக்கும் படிச்சு அப்ளை பண்ண முடியும். நீங்க 10th மேலேயும் படிச்சீங்கன்னா தாராளமா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. எதுமா ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது இப்போதைக்கு வந்து 10 மாவட்டம் வந்து அறிவிச்சாங்க. ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இன்னொரு 11 மாவட்டம் வந்து அறிவிச்சாங்க. டோட்டலா வந்து மொத்தம் 21 மாவட்டம் வந்து இப்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மீதி இருக்க மாவட்டம் கண்டிப்பா வருவேன் சொந்தம் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்றோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர், காஞ்சிபுரம், கரூர், புதுக்கோட்டை, சேலம், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மாவட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சென்னை உட்பட பல்வேறு மாவட்டம் டேட் வந்து முடிய போகுது. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மினிமம் வந்து அனைவருக்கும் 12 days கனெக்ட் பண்ணி முடிச்சுக்கணும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஜெனரல் மற்றும் யூஆருக்கு 30, BC, MBC, DNC மற்றும் BC 32, SC மற்றும் ST அதிகபட்சமா நீங்க 35 வரை விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாம ஒரு சில ஜாப் மட்டும் ஒரு சில மாடலுக்கு ஏஜ் வந்து மாறுபடுது. அதனால நீங்க எந்த மாடத்துக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா மாடலோட நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி ஒரு ஜாபுக்கும் சரி ஏஜ் வந்து மாறுபடுது. மறக்காம செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அந்த A4 சைஸ் கவருக்கு மேல விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், எந்த பதவி விண்ணப்பிக்க போகணும் பதவியின் பேர் தெளிவா கீழே டூன் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளியரா இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க மேக்ஸிமம் வந்து உங்க அருகில் இருக்க மாநகராட்சியோ நகராட்சியோ இல்ல ஊராட்சி மட்டும் தான் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் எழுதி அனுப்புற மாதிரி இருக்கும். செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அது கீழே ஃப்ரெம்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர் மற்றும் பின்கோடா மறக்காம எழுதிக்கோங்க. இது தாராளமா நீங்க ஸ்பீட் போஸ்டோ ரிசீவ் போஸ்ட் அனுப்பிச்சுக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஒரு சில மாடலுக்கு இந்த மாசம் இறுதி வரைக்கும் இருக்கு. ஒரு சில மாடல் வந்து அடுத்த மாசம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த மாடலுக்கு அப்ளை பண்றாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. வேற டவுட் இருந்தா தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது ஹவு டு அப்ளை பத்தி கிளீனா பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். லிங்கை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஒரு மாடல் வைஸா பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளீனா ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு சில மாடலுக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் கிளீனா கொடுத்துருப்பாங்க. மட்டும் இல்லாமல் கீழே ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலுக்கு பார்த்தா ஃபார்ம் வந்து அருகில் இருக்க ஊராட்சி ஒன்றியத்தையோ நகராட்சியோ இல்லை பார்த்தா மாநகராட்சி ஆஃபீஸ் வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தா ஆன்லைனே ஃபார்ம் வந்து அவைலபிள் ஆகுது. நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுற பற்றி கிளீனா பார்ப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்தா பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு ஃபோட்டோ மேலே கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க.
அடுத்து உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க, தகப்பனர் அல்லது கணவர் பேர் எழுதிக்கோங்க, அடுத்து உங்களுடைய முகவரி, அடுத்து உங்களுடைய ஊராட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் என்ன ஆஃபீஸ் இருக்கோ அதோட அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அதை மறக்காம கண்டிப்பாக எழுதிட்டு அடுத்து எந்த கல்வி தகுதி, எப்போ பிறந்தீங்க, அடுத்து இருப்பிட சான்றிதழ்கான ப்ரூஃப் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து முன்னுரிமை எடுப்பில் வருவீங்களா, அடுத்து ஆண்டு வருமானம் என்ன, எந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்க, எல்லாமே நீட்டாக பக்காவாக எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இங்கே சைனை மறக்காம வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்க மாநகராட்சி ஆஃபீஸ் தான் வந்து அப்ளை பண்ண மாதிரி எங்க ஆஃபீஸ்ல இருக்கோ கரெக்டாக செக் பண்ணிட்டு அங்கே வந்து தாராளமாக சென்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்கீல் அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சா போதுமானது, ஒரிஜினல் வைக்க தேவையில்லை. நீங்க வக்கீல் அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மறக்காம செல்ஃப் அட்டஸ்ட் கையெழுத்து மறக்காம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்ஷீட் டிசி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா மார்க்ஷீட் டிசி வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை உங்களுக்கு. இரண்டாவது தான் ஜாதி சான்றிதழ், மூன்றாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதை 2 ப்ரூஃப் கட்டாயமாக வந்து வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஆகட்டும். அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்ல வந்து கல்வி பயின்றீங்கன்னா சர்டிஃபிகேட் தேவைப்படும் உங்களுக்கு. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்ன போகிறது, எங்கே போய் வாங்குற போன்ற அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் ஆகட்டும், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறன் நபர்கள் மட்டும் கலப்பு திருமணம் செய்து கொண்டு கண்டிப்பாக முன்னுரிமை வருவீங்க. அப்படி வந்தீங்கன்னா மறக்காம சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் வச்சுக்கோங்க, கட்டாயம் இல்லை இருந்தால் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வைக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இது தவிர வேறு அடிஷனல் ப்ரூஃப் வைக்கணும் ஆசைப்பட்டா மறக்காம எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு எல்லாத்தோட ஜெராக்ஸ் மட்டும் வச்சா போதுமான ஒரிஜினல் தேவையில்லை. எல்லாத்தோட ஜெராக்ஸையும் மறக்காம செல்ஃப் அட்டஸ்ட் வந்து மறக்காம பண்ணிட்டு மறக்காம சென்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ண டவுட் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.